நடப்பு நிதி ஆண்டுக்கான பொது பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் மரிய வில்சன், சென்னையில் உள்ள கூவம், அடையாறு போன்ற ஆறுகள் உலக தரத்தில் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்றும், படகு சவாரி, நதிக்கரை நடைபாதை, பொழுதுபோக்கு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு சென்னையின் புதிய அடையாளமாக அவை மாற்றப்படும் என்றும் குறிப்பிட்டார். சென்னை மக்களின் வசதிக்காக 1000 புதிய ஏசி மின்சார பேருந்துகள் வாங்கப்படும் என்றும், சென்னையில் விமான நிலையம், கிளாம்பாக்கம், கோயம்பேடு, பட்டாபிராம், பூந்தமல்லி, சுங்குவார் சத்திரம் ஆகிய 3 புதிய மெட்ரோ வழித்தடங்களுக்கு மாநில அரசு பரிந்துரை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான நம்பிக்கை இல்லம் அமைக்கப்படும். இந்நிறுவனங்களில் 3 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கல்வி, ஆரம்பகால பயிற்சி சேவைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அரசு ஊழியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், அடிப்படை காப்பீடு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 7,5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 150 நாட்கள் வேலைவாய்ப்பை வழங்கும் வெற்றி 150 என்ற திட்டத்தின் கீழ் ஏழை எளிய குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள் வேலைவாய்ப்பை அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.